ஆரம்பிக்கலாங்களா? ஏய், நான் யாருன்னு தெரியாம அடிச்சுட்டு போறடா. வேணாரி எவனா வேணா, ஆனா என்கிட்ட கொஞ்சம் பக்கத்துல நீங்கள் இப்போது ப்ரிவியூவில் பார்த்துட்டு இருக்கிற மாதிரியான ஒரு சூப்பரான ஒரு மாஸ் டைலாக் வீடியோ எடிட்டுக்கு உங்களுக்கு பிடிச்சவங்க ஃபோட்டோவை பயன்படுத்தி உங்களுடைய மொபைல் ஃபோனில் நீங்களாவே எடிட் வந்து பண்ணிக்கலாம். அது ரொம்பவுமே ஈஸி தான். அதை பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் டீட்டெயிலாக வந்து பார்க்க போகிறோம். நம்ம சேனலை ஃபஸ்ட் டைமாக பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் ஐக்கான ஆலில் கொடுத்துக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். உங்கள் மொபைல் ஃபோனில் இருக்கிற அலைட் மோஷன் ஆப் ஓப்பன் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு நம்ம வீடியோவை எடிட் பண்ணுறதுக்கு தேவையான நான் கொடுத்துருக்கிற ஃபுல் ப்ராஜெக்டை உங்களுடைய அலைட் மோஷன் ஆப்பில் இம்போர்ட் பண்ணிக்கோங்க. ப்ராஜெக்டை இம்போர்ட் பண்ணக்கப்புறம் நம்ம வீடியோவை எடிட் பண்ணுறதுக்கு ஒரு 10 இமேஜ் மட்டும் இருந்தால் போதும். உங்ககிட்ட இருக்கிறதிலே ஒரு பெஸ்ட்டான ஒரு 10 இமேஜை மட்டும் எடுத்துக்கோங்க. அந்த 10 இமேஜோடைய குவாலிட்டியை மட்டும் ரெமினி ஆப்பில் ஆட் பண்ணி ஃபஸ்ட்டு இமேஜோட குவாலிட்டியை இன்க்ரீஸ் பண்ணிக்கோங்க. இமேஜோட குவாலிட்டியை இன்க்ரீஸ் பண்ணக்கப்புறம் உங்களுடைய அந்த 10 இமேஜோடைய சைஸை மட்டும் 9:16 சேஞ்ச் பண்ணிக்கோங்க. வீடியோவை எடிட் பண்ணுறதுக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு நம்ம இமேஜை தான் எடிட் வந்து பண்ண போகிறோம். அது ரொம்பவுமே ஈஸி தான். நான் சொல்கிற ஸ்டெப்பை ஃபாலோ பண்ணி ஃபஸ்ட்டு உங்களோட இமேஜோட சைஸை மட்டும் சேஞ்ச் பண்ணிக்கோங்க. இமேஜை எடிட் பண்ணுறதுக்கு கீழே உள்ள ப்ளஸ் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. நம்ம இன்றைக்கி எடிட் பண்ண போகிற ரேஷியோ 9:16. அதை செலக்ட் பண்ணிவிட்டு கீழே உள்ள ரெசல்யூஷன் இருக்கையிலே ஹை குவாலிட்டி வந்து கொடுத்துட்டு கிரியேட் ப்ராஜெக்ட் ஆப்ஷன் கொடுத்துக்கோங்க. இப்போ நம்மளுக்கு ஸ்க்ரீனில் 9:16 ஒரு நியூ ப்ராஜெக்ட் ஒன்று கிரியேட் ஆயிடுச்சு. நெக்ஸ்ட்டு உங்களோட இமேஜை ஆட் பண்ணிவிட்டு அதை ஃபுல் ஸ்க்ரீனில் செட் பண்ணிவிட்டு சேவ் பண்ண போகிறோம். கீழே பார்த்தீங்கன்னா ப்ளஸ் ஐக்கான் இருக்கும், அதை கிளிக் பண்ணிக்கோங்க. செகண்டில் உள்ள மீடியா ஐக்கானை செலக்ட் பண்ணிக்கோங்க. கீழே உள்ள வியூ ஆல் ஆப்ஷன் வந்து கொடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு நீங்கள் எடிட் பண்ண போகிற உங்களோட இமேஜை எந்த ஃபோல்டரில் சேவ் பண்ணி வச்சுருக்கீங்களோ அந்த ஃபோல்டரை ஓப்பன் பண்ணிக்கோங்க. அதில் நீங்கள் எடிட் பண்ண போகிற ஒரு பிக்கை செலக்ட் பண்ணிவிட்டு மேலே உள்ள ப்ளஸ் ஐக்கானை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களோட இமேஜ் இதே மாதிரி ஸ்க்ரீனில் வந்து அடையிடும். இப்போ நம்மளுக்கு பேக்ரவுண்டில் இருக்கிற ஒயிட் லேயர் வந்து தெரியக்கூடாது. அந்த ஸ்க்ரீன் ஃபுல்லாகவே பார்த்தீங்கன்னா நம்மளோட இமேஜ் மட்டும்தான் இருக்கணும். இப்போ உங்களோட இமேஜை ஃபுல் ஸ்க்ரீனில் செட் பண்ணுறதுக்கு உங்களோட இமேஜை கிளிக் பண்ணிக்கோங்க. மேலே உள்ள 3 டாட் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. அதில் மேலேருந்து 5வது ஆப்ஷன் ஃபில் கம்போசிஷன் ஏரியான்னு இருக்கும். அதை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களோட இமேஜ் இதே மாதிரி ஸ்க்ரீன் ஃபுல்லாக வந்து பார்த்தீங்கன்னா ஜூம் ஆயிரும். உங்களோட இமேஜுக்கு இன்னும் கொஞ்சம் ஜூம் தேவைப்பட்டால் கூட நீங்கள் ஜூம் பண்ணிக்கலாம். இமேஜ் ஓரமாக இருந்தால் நீங்கள் மூவ் பண்ணி சென்டர் கூட செட் பண்ணிக்கலாம். உங்களோட இமேஜை கிளிக் பண்ணிக்கோங்க. கீழே உள்ள மூவ் அண்ட் ட்ரான்ஸ்ஃபார்ம்ங்கிற இந்த ஆப்ஷன் வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. இதில் தேர்ட் ஆப்ஷனை கிளிக் பண்ணி உங்களோட இமேஜுக்கு ஜூம் தேவைப்பட்டால் ஜூம் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட் ஆப்ஷனை கிளிக் பண்ணி இமேஜ் ஓரமாக இருந்தால் இதே மாதிரி நீங்கள் மூவ் பண்ணி சென்டர் வந்து செட் பண்ணிக்கோங்க. செட் பண்ணக்கப்புறம் இந்த இமேஜை நீங்கள் வந்து சேவ் வந்து பண்ண போகிறீங்க. மேலே பார்த்தீங்கன்னா சேரைக்கான் இருக்கும், அதை கிளிக் பண்ணி ஓப்பன் பண்ணிக்கோங்க. அதில் வீடியோங்கிற ஆப்ஷன் இருக்கா, அது கீழே 3வது வந்து பார்த்தீங்கன்னா கரண்ட் ஃப்ரேம் அஸ் பிஎன்ஜின்னு இருக்கும். அதை செலக்ட் பண்ணிவிட்டு எக்ஸ்போர்ட்டுங்கிற இந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஒரு சேவ் ஐக்கான் வந்து கேட்கும். அதை கிளிக் பண்ணி நீங்கள் இந்த இமேஜ் வந்து சேவ் பண்ணிக்கோங்க. சேவ் பண்ணிவிட்டு க்ளோஸ் வந்து பண்ணிக்கோங்க. இப்போது நம்ம ஒரு இமேஜோட சைஸை வந்து சேஞ்ச் பண்ணிட்டோம். இப்போ இந்த இமேஜை கிளிக் பண்ணி மேலே உள்ள டெலிட் ஐக்கானை கிளிக் பண்ணி டெலிட் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம எப்படி இமேஜ் ஆட் பண்ணிவிட்டு அதை ஃபுல் ஸ்க்ரீனில் செட் பண்ணிவிட்டு சேவ் பண்ணுமோ சேம் மெத்தடில் நீங்கள் எடிட் பண்ண போகிற உங்களுடைய அந்த 10 இமேஜோட சைஸை மட்டும் 9:16 சேஞ்ச் பண்ணி சேவ் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகே, இமேஜோட சைஸை சேஞ்ச் பண்ணக்கப்புறம் நான் கொடுத்துருக்கிற ஃபுல் ப்ராஜெக்டை ஓப்பன் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு நான் கொடுத்துருக்க அந்த ஃபுல் ப்ராஜெக்ட் வந்து பார்த்தீங்கன்னா பார்க்குறதுக்கு இப்படி தான் இருக்கும். உங்களுக்கு எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா நான் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக ஆட் பண்ணி கொடுத்துட்டேன். இதில் நீங்கள் ஃபஸ்ட்டு என்ன பண்ண போகிறீங்கன்னா ஆடியோவை, அதாவது ஃபுல் ப்ராஜெக்டை ஓப்பன் பண்ணக்கப்புறம் அப்படியே கீழே வந்துக்கோங்க. இப்போ ஆடியோக்கு மேலே வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு பீட் மார்க்குக்கு தகுந்த மாதிரி நம்மளுக்கு வந்து டைலாக் வந்து ப்ளே ஆகும். அந்த டைலாக்கு தகுந்த மாதிரியான லிரிக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா நான் டைப் பண்ணி கொடுத்துட்டேன். இந்த எல்லா லிரிக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நார்மல் ஃபாண்டில் தான் உங்களுக்கு இருக்கும். உங்களுக்கு ஒரு நார்மல் ஃபாண்டில் தான் இருக்கும். நான் இந்த வீடியோக்கு யூஸ் பண்ணியிருக்கிற ஃபாண்டோடைய டவுன்லோட் லிங்கை நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். ஃபஸ்ட்டு நான் கொடுத்துருக்க ஃபாண்டை நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கோங்க. டவுன்லோட் பண்ணக்கப்புறம் அதை உங்களுடைய அலைட் மோஷன் ஆப்பில் இம்போர்ட் பண்ணிவிட்டு சேஞ்ச் வந்து பண்ணணும். அது எப்படிங்கிறத நான் தெளிவாக சொல்கிறேன். நான் சொல்கிற ஸ்டெப்பை ஃபாலோ பண்ணி உங்களுடைய லிரிக்ஸுக்கு ஃபாண்ட் மட்டும் சேஞ்ச் பண்ணிக்கோங்க. வீடியோ பார்க்குறதுக்கு சூப்பராக இருக்கும். இப்போ நான் கொடுத்துருக்க அந்த லிரிக்ஸ் ஃபாண்டை நீங்கள் டவுன்லோட் பண்ணக்கப்புறம் அதில் ஏதாவது ஒரு லிரிக்ஸ் வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணிவிட்டு கீழே உள்ள எடிட்டர்ஸ்க்குங்கிற இந்த ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. இதில் ஃபாண்ட் கிட்ட மேலே உள்ள ஆரோ மார்க்கை கிளிக் பண்ணிக்கோங்க. கீழே உள்ள வியூ ஆல் ஃபாண்டுங்கிற இந்த ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு லெஃப்ட் சைடில் உள்ள 3 டாட் ஐக்கான் இருக்கா, அதை கிளிக் பண்ணிக்கோங்க. கீழே உள்ள இம்போர்ட் ஃபாண்டுங்கிற இந்த ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. உங்கள் மொபைல் ஃபோனில் உள்ள டவுன்லோட்ஸை செலக்ட் பண்ணிக்கோங்க. அதில் நான் கொடுத்துருக்க ஃபாண்டை நீங்கள் டவுன்லோட் பண்ணியிருப்பீங்க. அது உங்களுடைய டவுன்லோட்ஸில் எங்கே இருக்குங்கிறத நீங்கள் தேடி பார்த்துக்கோங்க.
டவுன்லோட்ஸில் ஃபாண்ட் எங்கே இருக்குன்னு பார்த்ததுக்கப்புறம் அந்த ஃபாண்ட் மேலே ஒரு கிளிக் பண்ணிங்கன்னா போதும் உங்களுக்கு ஃபாண்ட் உள்ள வந்து இம்போர்ட் ஆயிரும். இந்த இடத்துல இம்போர்ட்டுங்கிற இந்த ஐக்கன் வந்து ஆஃபில் இருந்தால் இதே மாதிரி ஆன் பண்ணிக்கோங்க. ஆன் பண்ணிவிட்டு மேலே உள்ள செர்ச் ஐக்கனை கிளிக் பண்ணிவிட்டு ROATன்னு சொல்லி டைப் பண்ணாலே போதும். உங்களுக்கு ROATன்னு சொல்லி டைப் பண்ணாலே உங்களுக்கு அந்த ஃபாண்ட் வந்து பார்த்தீங்கன்னா இதே மாதிரி வந்து ஸ்க்ரீனில் வந்து ஷோ ஆகும். அந்த ஃபாண்ட் மேலே ஒரு கிளிக் பண்ணிங்கன்னா லிரிக்ஸுக்கு ஃபாண்ட் வந்து சேஞ்ச் ஆயிரும். இப்போ நான் சொன்ன ஸ்டெப்பை ஃபாலோ பண்ணியும் லிரிக்ஸுக்கு ஃபாண்ட் வந்து சேஞ்ச் ஆகலாட்டி உங்கள் லிரிக்ஸோட எண்டில் வச்சுக்கிட்டு ஒரு பேஸ் விட்டிங்கன்னா போதும் லிரிக்ஸுக்கு ஆட்டோமேட்டிக்காக ஃபாண்ட் வந்து சேஞ்ச் ஆயிரும். நான் சொன்ன ஸ்டெப்பை ஃபாலோ பண்ணி லிரிக்ஸுக்கு ஃபாண்ட் வந்து சேஞ்ச் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இமேஜ் வந்து ஆட் பண்ண போகிறோம். அப்படியே ரைட் சைடு வந்து மூவ் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு இந்த இடத்துல ஒரு டபுள் பீட் மார்க் ஒன்று ஆட் பண்ணி கொடுத்துருக்கேனா, இந்த டபுள் பீட் மார்க்கில் இருந்தால் நம்ம வந்து இமேஜ் வந்து ஆட் பண்ண போகிறோம். நான் ஒவ்வொரு பீட் மார்க்கு தகுந்த மாதிரி இமேஜ் ஆட் பண்ணி கொடுத்து அந்த இமேஜுக்கு தேவையான எஃபெக்ட் வந்து ஆட் பண்ணி கொடுத்துட்டேன். நீங்கள் ஜஸ்ட் நான் கொடுத்துருக்க இமேஜுக்கு பல உங்களோட இமேஜ் மட்டும் சேஞ்ச் பண்ணால் போதும். அது ரொம்பவுமே ஈஸி தான். நான் கொடுத்துருக்க ஒரு இமேஜை கிளிக் பண்ணிக்கோங்க. கலர் ஐக்கனை கிளிக் பண்ணிக்கோங்க. மீடியா ஐக்கனை செலக்ட் பண்ணிக்கோங்க. மேலே உள்ள ஆரோ மார்க்கை கிளிக் பண்ணிக்கோங்க. நீங்கள் சைஸை சேஞ்ச் பண்ண உங்களோட இமேஜ் அலைட் மோஸ்ங்கிற ஃபோல்டர் வந்து சேவ் ஆயிருக்கும். அந்த ஃபோல்டரை செலக்ட் பண்ணிக்கோங்க. அதில் நீங்கள் எடிட் பண்ண போகிற ஒரு பிக்கை செலக்ட் பண்ணிவிட்டு ப்ளஸ் ஐக்கனை கிளிக் பண்ணிங்கன்னா என்னோட இமேஜுக்கு பல உங்களோட இமேஜ் ஆட்டோமேட்டிக்காக வந்து சேஞ்ச் ஆயிரும். சேம் மெத்தடில் நான் கொடுத்துருக்க எல்லா இமேஜ்லேயும் நீங்கள் எடிட் பண்ண போகிற உங்களோட இமேஜை 1 by 1 சேஞ்ச் பண்ணிக்கோங்க. இப்போ நான் ஆடியோட எண்ட் வரையும் நான் கொடுத்துருக்க எல்லா பீட் மார்க் ஏற்ற மாதிரி இமேஜ் கொடுத்துருக்கேன். அந்த எல்லா இமேஜ்லையும் உங்களோட இமேஜை 1 by 1 மாறி சேஞ்ச் பண்ணிக்கோங்க. ஸோ நான் நிறைய இமேஜ் வந்து கொடுத்துருப்பேன். உங்களை ஒரு 10 இமேஜோட சைஸை மட்டும் நான் சேஞ்ச் பண்ண சொல்லியிருப்பேன். அந்த 10 இமேஜ் மட்டுமே போதும். அதை மாற்றி நீங்கள் வந்து ஆட் பண்ணிக்கோங்க. நான் கொடுத்துருக்க எல்லா இமேஜ்லையும் உங்களோட இமேஜை 1 by 1 சேஞ்ச் பண்ணிக்கோங்க. இப்போ நீங்கள் இமேஜ் எல்லாமே சேஞ்ச் பண்ணிட்டீங்கன்னா ஒரே ஒரு சேக் எஃபெக்ட் மட்டும் ஆட் பண்ண போகிறோம். அது எப்படிங்கிறத சொல்கிறேன். ஆடியோட ஸ்டார்டிங் வந்துக்கோங்க. அதில் அப்படியே கீழே வந்தீங்கன்னா கீழே ஆடியோ கொடுத்துருக்கேன்னா ஆடியோ கீழே வந்து பார்த்தீங்கன்னா எஃபெக்ட் 1 சொல்லி ஒரு எஃபெக்ட் மட்டும் நான் கொடுத்துருக்கேன். நான் கொடுத்துருக்க அந்த எஃபெக்ட் 1 கிளிக் பண்ணிக்கோங்க. கீழே உள்ள எஃபெக்ட் ஐக்கனை கிளிக் பண்ணிக்கோங்க. லெஃப்ட் சைடு உள்ள 3 டாட் ஐக்கனை கிளிக் பண்ணி காப்பி எஃபெக்ட் கொடுத்துட்டு பேக் வந்துக்கோங்க. இந்த எஃபெக்ட் 1 உள்ள எஃபெக்ட் உங்களுக்கு வந்து காப்பி ஆயிரும். இந்த எஃபெக்ட் வந்து பார்த்தீங்கன்னா நான் கொடுத்துருக்க எல்லா லிரிக்ஸில் வந்து ஆட் பண்ண போகிறீங்க. அது எப்படிங்கிற சொல்கிறேன். இப்போ எஃபெக்ட் உள்ள எஃபெக்ட்டை நீங்கள் வந்து காப்பி பண்ணிட்டீங்க. நான் கொடுத்துருக்க ஃபர்ஸ்ட் லிரிக்ஸ் செலக்ட் பண்ணிக்கோங்க. எஃபெக்ட் ஐக்கனை கிளிக் பண்ணிக்கோங்க. கீழே உள்ள 3 டாட் ஐக்கனை கிளிக் பண்ணிட்டு பேஸ்ட் எஃபெக்ட் கொடுத்தீங்கன்னா போதும். அந்த லிரிக்ஸுக்கு தேவையான எஃபெக்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்க்ரீனில் வந்து ஆடாயிரும். சேம் மெத்தடில் நான் கொடுத்துருக்க எல்லா லிரிக்ஸுக்கும் நீங்கள் இப்போ காப்பி பண்ண அந்த எஃபெக்ட்டை 1 by 1 வரிசையை வந்து ஆட் பண்ணிக்கோங்க. இதே மாதிரி நான் கொடுத்துருக்க எல்லா லிரிக்ஸுக்கும் நீங்கள் இப்போ காப்பி பண்ண எஃபெக்ட்டை வரிசையை வந்து ஆட் பண்ணிக்கோங்க. ஓகே, நீங்கள் லிரிக்ஸுக்கு எஃபெக்ட் ஆட் பண்ணிட்டீங்க. நான் கொடுத்துருக்க எல்லா இமேஜ்லையும் உங்களோட இமேஜை நீங்கள் சேஞ்ச் பண்ணிட்டீங்கன்னா வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட்டாகவே முடிஞ்சிச்சு. நீங்கள் இந்த வீடியோவை சேவ் வந்து பண்ணிக்கலாம். வீடியோவை சேவ் பண்ணுறதுக்கு முன்னாடி மேலே பார்த்தீங்கன்னா 3 சிசி எஃபெக்ட் நான் வந்து கொடுத்துருக்கேன். நான் கொடுத்துருக்க சிசி எஃபெக்ட் உங்களோட இமேஜுக்கு செட் ஆனால் யூஸ் பண்ணிக்கோங்க. நான் கொடுத்துருக்க சிசி எஃபெக்ட் உங்களோட இமேஜுக்கு செட் ஆகலாட்டி அந்த சிசி எஃபெக்ட்டை மட்டும் நீங்கள் டெலிட் பண்ணிவிட்டு நீங்கள் வீடியோ வந்து சேவ் பண்ணிக்கோங்க. வீடியோவை சேவ் பண்ணுறதுக்கு மேலே உள்ள ஷேர் ஐக்கனை கிளிக் பண்ணிக்கோங்க. வீடியோங்கிற ஆப்ஷன் ஓப்பன் பண்ணிக்கோங்க. அதில் உங்களுக்கு தேவையான குவாலிட்டி வந்து கொடுத்துட்டு ஃப்ரேம் ரேட் வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல் கொடுத்துட்டு குவாலிட்டி கம்மியாக இருந்தால் ஃபுல்லாக இன்க்ரீஸ் பண்ணிவிட்டு எக்ஸ்போர்ட்டுங்கிற இந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணி நீங்கள் எடிட் பண்ண உங்களோட வீடியோவை சேவ் வந்து பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.